பூபதி திருநாள் 6ஆம் திருநாளா இன்று சாயங்காலம் பெருமாள் யானவானத்தில் எழுந்துள்ளார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த மந்திரமலை கடையச்சே பல விஷயங்கள் வெளில வந்ததுன்னு. உச்சேஸ்தவசன்ற குதிரை வந்தது, சிந்தாமணின்ற மோதிரம் வந்தது, சாட்சாத் மகாலட்சுமி பிரிவிராட்டி பெருமாளுடைய ஹதயத்துல அர்க்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷன்னான் பெருமாளுடைய ஹிருதயத்துல போய் மாதவகான்னு எழுதியிருந்தா. காலகாலம் விஷம் வந்ததுன்னு சொன்னோம். அப்படி வரைச்சே ஒரு வெள்ளை குதிரை வந்தது, அதுக்கு பேர் ஐராவதம் அப்படின்னு பேர். அந்த ஐராவதத்தை தேவேந்திரன் எடுத்துட்டான். அப்பேற்பட்ட ஐராவதத்தை தேவேந்திரன் எடுத்துட்டான் இல்லையா, அந்த தேவேந்திரனுக்கும் இந்திரன் யாரு அப்படின்னா சூரியாய மகேந்திராய பவனாய சுயம்புவேன்னு. அந்த மகேந்திரன் சப்தம் எடுக்கிறச்சே எல்லாருக்கும் தேவன் யாருன்னா பெரிய பெருமான ரங்கநாதன் தான் தேவன் அப்படின்னா. அப்பேற்பட்ட அந்த வெள்ள குதிரை ஐராவதத்தின் குதிரைக்கு மேலே பகவான் இங்கே யானை வானில் எழுந்திருக்கிறார். ராமாயணத்தை தசரத மகாராஜா தன்னுடைய காலம் முடிஞ்ச உடனே யார் அரியணை ஏத்துறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ இந்த அரியணை ஏற்றும் போது சகல ஜனங்கள் அவளுடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்ம இதை பண்ண வேண்டாம், அதனால ராமனை முன்னிறுத்தி நாம் இது ஜனங்களிடத்துல கேட்போம், அவ ஒத்துண்டான ராவண ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமனை தன்னுடைய அரண்மனையிலிருந்து வர சொன்னார். தசரத மகாராஜா சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு ராமர் எழுந்துள்ளார். நம்ம டெமோக்ரஸின்னு சொல்றோம் இல்லையா, அங்க காமிக்கிறார். எனக்கு பிறகு ராமன் தான் பட்டத்தை ஏத்துக்க போறான், ஜனங்களே நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னார். அப்போ அத்தனை சமஸ்த அயோத்தி ஜனங்களும் சொன்னாலாம், இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானம். இச்சாமோகி மகாபாகம் ஒரே குரலா எல்லா ஜனங்களும் சொன்னது ரகுவீரம் மகாபலம். மகாபலம் பொருந்திய நம்மளுடைய ராமன் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம், யானை மேல அம்பாரி மேல உட்காந்து சகல ஆபரணங்களோடு பின்னால் லக்ஷ்மணன் சாமர கொடைகள்லாம் வீச ராமன் இங்கே யானை மேலே நமக்கு காட்சி தந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜா, எங்களுக்கு குலதரம், எங்களுக்கு எல்லா விதமான சிரேஷம் செய்யக்கூடிய ராஜா இந்த யானை மேல வரணும்னு அத்தனை ஜனங்களும் சொன்னாலும். அப்படி பட்டாபிஷிக்தனான ராமனா இங்கு பெருமாள் எழுந்தருளி இருந்து இன்னைக்கு யானை மேல காட்சி தர போறார். ஆக தேவேந்திரனுக்கும் தேவனா இருக்கக்கூடிய தேவனுக்கும் தேவாகி திருவுக்கும் திருவாகிய செல்வான் சொல்வாரையா, இமையோர் தலைவான் பாலியா. அப்பேற்பட்ட இமையோருக்கெல்லாம் தலைவனாகக்கூடிய ரங்கநாதன் யானவானத்தில் வரார். அதே யானவானில் பட்டாபிஷிக்தனான ராமனாகவும் வரார் என்று யானவானத்தை நாம் அனுபவிப்போம்.